வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் சேலம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னா எக்கனாமிக் ஜுவாலஜி. ஸோ எக்கனாமிக் ஜுவாலஜியோட சிலபஸில் இருக்கிற யூனிட் 10. ஸோ இந்த சாப்டரில் பவுட்ரி ஃபார்மிங் பற்றியும் இன்னும் என்னென்ன மாதிரி ஃபார்மிங் மெத்தட்ஸ்லாம் இருக்குது, அதில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் ப்ரீட்ஸ்லாம் இருக்குன்றதை தான் இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதோட சிலபஸ். ஸோ சிலபஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா, எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஹனிபீஸ், சில்க்வார்ம், லாக் இன்செக்ட்ஸ். ஸோ ஹனிபீஸோட எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் என்ன, சில்க்வார்மோட எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் என்ன, லாக் இன்செக்ட்ஸோட எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் என்ன. இன்செக்ட்ஸ் டேமேஜ் டு த பிளான்ட்ஸ், அனிமல்ஸ் அண்ட் மேன். ஸோ எந்தெந்த இன்செக்ட்ஸ்லாம் பிளான்ட்ஸ், அனிமல்ஸ் அண்ட் மேனை வந்து டேமேஜ் பண்ணுது. ஸோ இன்செக்ட்ஸ் பெஸ்ட் ஆஃப் ஸ்டோர்டு கிரெயின்ஸ். ஸோ ஸ்டோர்டு கிரெயின்ஸில் என்னென்ன மாதிரிலாம் பெஸ்ட் இருக்குது. இன்செக்ட் வெக்டார் ஆஃப் பிளான்ட்ஸ், அனிமல்ஸ் அண்ட் மேன். ஸோ பிளான்ட்டோ அனிமலோ மேனோ இன்செக்ட் வெக்டாராக எப்படிலாம் ஆக்ட் ஆகுறோம். ப்ரிகாஷன் இன் ஹேண்ட்லிங் பெஸ்டிசைட்ஸ். ஸோ ஒரு பெஸ்டிசைடை ஹேண்டில் பண்ணும்போது என்ன மாதிரி ப்ரிகாஷன்ஸில் நம்ம மெயின்டைன் பண்ணணும். இன்டிகிரேட்டட் போஸ்ட் மேனேஜ்மெண்ட். அந்த பெஸ்டிசைடை நம்ம அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறமா என்னென்ன போஸ்ட் மேனேஜ்மெண்ட் நம்ம ஃபாலோ பண்ணணும். அதாவது அதுக்கப்புறம் என்ன செய்யணும், அந்த பிளான்ட் இருக்குதா, அந்த பிளான்ட்டுக்கு நம்ம இன்னும் தேவையான என்னென்ன மெஷர்ஸ்லாம் எடுக்கணும் அப்படின்றத இந்த டாப்பிக்கில் பார்ப்போம். நெக்ஸ்ட் ஒன், இன்செக்ட்ஸ் அஃபெக்டிங் த ஹெல்த் ஆஃப் டொமஸ்டிக் அனிமல்ஸ் அண்ட் ஹியூமன். ஸோ டொமஸ்டிக் அனிமல்ஸோடையும் ஹியூமனோட ஹெல்த்தையும் எந்தெந்த இன்செக்ட்ஸ்லாம் அஃபெக்ட் பண்ணுது அப்படின்றத அடுத்த டாபிக். ஸோ அந்த மாதிரி பெஸ்ட். ஸோ பெஸ்ட்ன்றது தான் இன்செக்ட்ஸ். ஸோ இந்த இன்செக்ட்ஸை என்ன மாதிரி ஃபிசிக்கல், மெக்கானிக்கல் அண்ட் கெமிக்கல் மெத்தட்ஸில் நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ அந்த பெஸ்டிசைட்ஸை நம்ம எப்படியெல்லாம் கிளாஸிஃபை பண்ணி வச்சுருக்கோம், அதோட மோட் ஆஃப் ஆக்ஷன், அதை எப்படி ஃபீல்டில் அப்ளை பண்ணணும், பிளான்ட் ப்ரொடக்ஷன் அப்ளையன்சஸ் என்னென்ன அப்படின்றது தான் இந்த டாபிக். பேசிக் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் இன்செக்டிசைட் ஃபார்முலேஷன்ஸ் அண்ட் தேர் அப்ளிகேஷன் இன் பெஸ்ட் கண்ட்ரோல். ஸோ பெஸ்ட் கண்ட்ரோல் பண்ணும்போது நம்ம என்ன மாதிரி எப்படிலாம் அந்த ஃபீல்டில் வந்து அந்த இன்செக்டிசைடை கொண்டு போகணும். ஸோ அந்த இன்செக்டிசைடுக்கு என்னென்னலாம் ஃபார்முலேஷன் இருக்குது, ஸோ அந்த இன்செக்டிசைடை நம்ம எப்படிலாம் மேக் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் இன்செக்டிசைட் ஃபார்முலேஷன்ஸ். நெக்ஸ்ட் ஒன், பெஸ்டிசைட் அண்ட் என்விரான்மெண்டல் பொல்யூஷன். ஸோ பெஸ்டிசைடை யூஸ் பண்ணுறதுனால என்னென்னலாம் என்விரான்மெண்ட்டில் பொல்யூஷன் நடக்குது. ஸோ அதுதான் பெஸ்டிசைட் அண்ட் என்விரான்மெண்டல் பொல்யூஷன். ப்ரிகாஷன் இன் ஹேண்ட்லிங் பெஸ்டிசைட்ஸ். ஒரு பெஸ்டிசைடை ஹேண்டில் பண்ணும்போது என்னென்ன ப்ரிகாஷன்ஸ், என்னென்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை நம்ம மேற்கொள்ளணும். ஸோ இன்டிகிரேட்டட் போஸ்ட் மேனேஜ்மெண்ட். ஸோ அதை அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறமா என்னென்ன போஸ்ட் மேனேஜ்மெண்ட் இருக்குது. நெக்ஸ்ட் ஒன், ஓவர்வியூ. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்னென்னலாம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்ட்ரோடக்ஷன். ஸோ வாட் இஸ் எக்கனாமிக் ஜுவாலஜி அப்படின்னு பார்க்க போகிறோம். பவுல்ட்ரி ஃபார்மிங் எய்ம் என்ன, அதோட ஸ்கோப் என்ன, டெஃபினிஷன் என்ன, பவுல்ட்ரி ஃபார்ம் மேனேஜ்மெண்ட்னா என்ன, என்னென்ன மாதிரி டைப்ஸ்லாம் பவுல்ட்ரி ஹவுசஸில் இருக்குது. ஸோ அந்த டைப்ஸோட எக்ஸாம்பிள்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, டீப் லிட்டர் ஹவுஸ், கேஜ் ஹவுஸ், லேயர் ஹவுஸ், பிராய்லர் ஹவுஸ், ப்ரூடர் ஹவுஸ், க்ரோயர் ஹவுஸ். ஸோ பிரின்சிபல் ஃபார் த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் பவுல்ட்ரி ஹவுசஸ். ஸோ ஒரு பவுல்ட்ரி ஹவுஸை நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது என்னென்ன பிரின்சிபல்ஸ்லாம் நம்ம ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றதும் இந்த டாப்பிக்கில் தான் வருது. ஸோ நெக்ஸ்ட் ஒன், இன்ட்ரோடக்ஷன். வாட் இஸ் எக்கனாமிக் ஜுவாலஜி? ஸோ ரிசோர்சஸ். ஸோ ரிசோர்ஸஸில் எந்த ரிசோர்ஸஸ் எல்லாம் ஹியூமனோட நீடை சாட்டிஸ்ஃபை பண்ணுதோ, அவனோட வாண்ட்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுதோ, அது எல்லாத்தையுமே நம்ம ரிசோர்ஸஸ்னு சொல்கிறோம். அது என்னென்ன டைப்லலாம் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, எனர்ஜியாக இருக்கலாம், ஏராக இருக்கலாம், வாட்டராக இருக்கலாம், லேண்ட், சாயில், மினரல்ஸ், பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் எதா வேணா இருக்கலாம். ஸோ அனிமல் ரிசோர்ஸஸ் ஆர் கன்சிடர்ட் அஸ் ரினியூவபிள். ஏன் இந்த இடத்துல நான் ரினியூவபிள்னு சொல்கிறேன்? ஸோ ஒரு அனிமல் கிட்ட ரினியூவபிள் அண்ட் ரீப்ளேசபிள்னு நம்ம சொல்கிறோம். ஏன் அப்படின்னா, ஒரு அனிமல் கிட்ட என்னோட நீடு எனக்கு முடிஞ்சிருச்சு அப்படின்னா என்னால் போய் இன்னொரு அனிமல் கிட்ட என்னால் கிடைக்க முடியுது. ஸோ இந்த அனிமலை ரீப்ளேஸ் பண்ணிட்டு என்னால் இந்த அனிமலை யூஸ் பண்ணிக்க முடியுது. ஸோ அது எல்லாமே ரினியூவபிள் அண்ட் ரீப்ளேசபிளும் கூட அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன், அனிமல் ரிசோர்ஸஸ் இன்க்ளூட். என்னென்னலாம் இன்க்ளூட் ஆகுது? வைல்ட் லைஃப், டொமஸ்டிகேட்டட் அனிமல்ஸ் இருக்குது. ஸோ அந்த டொமஸ்டிகேட்டட் அனிமல்ஸ் எல்லாத்தையுமே நம்ம என்ன சொல்கிறோம்? லிவிங் ஸ்டாக். வாட் இஸ் லிவ் ஸ்டாக்? கேட்டல்ஸ் அண்ட் பஃபலோஸ். ஸோ ஏன் இதை நான் லிவ் ஸ்டாக்னு சொல்கிறேன்? ஏன்னா எனக்கு அது தேவையான மில்க்கு, மீட்டு, லெதரு, ஃபர்ரு எல்லாத்தையுமே கொடுக்குது. ஸோ இது எல்லாத்தையும் நான் காமன் என்னன்னு சொல்கிறேன்? சோர்ஸ்னு சொல்கிறேன். என்னோட சோர்ஸ்க்கு இவங்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுறதுனால, நான் வாழ்கிறதுக்கு தேவையான ஸ்டாக்ஸை இவங்கெல்லாம் வச்சிருக்கனால நான் லிவிங் ஸ்டாக் அப்படின்னு இவங்க எல்லாரையும் கிளாஸிஃபை பண்ணுறேன். நெக்ஸ்ட் ஒன், he also started improving animals by selection and breeding. மேன் என்ன பண்ண ஆரம்பிச்சான் அப்படின்னா, செலக்ட் பண்ணி ப்ரீட் பண்ண ஆரம்பிச்சான். அதாவது அவனுக்கு ஐடென்டிஃபை பண்ணான், எந்த குவாலிட்டியான என்ன ஒரு குவாலிட்டியான சில்க்கு எந்த பீட்லேருந்து வருது, எந்த சில்க் வார்ம்லேருந்து வருது அப்படின்றத அவன் கண்டுபிடிச்சான். ஸோ thus human welfare has been closely linked to livestock improvement. ஸோ ஒரு மேன் வந்து ஒரு நல்ல லெதர் போட்டிருக்கான் அப்படின்னா அது என்ன அர்த்தம்? அவன் கண்டிப்பாக ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டில் இருக்கான்னு அர்த்தம். ஸோ ஹியூமன் வெல்ஃபேரு லிவ் ஸ்டாக்கோட இம்ப்ரூவ்மெண்ட்டில் தான் இருக்குது. ஸோ நல்ல குவாலிட்டியான லெதரை ஒரு அனிமல்கிட்டருந்து அவன் கண்டுபிடிச்சிட்டான் அப்படின்னா அவன் நல்ல வெல்ஃபேரில் இருக்கான், அவன் கண்டுபிடிச்சிருக்கான். ஸோ ஹியூமன் வெல்ஃபேரும் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ எய்ம் அண்ட் ஸ்கோப் ஆஃப் பவுல்ட்ரி என்ன?
இந்தியன் பவுல்ட்ரியோட நம்ம வெரைட்டி ஆஃப் பேர்ட்ஸ் வெரைட்டி ஆஃப் பவுல்ட்ரியில் வந்து நம்ம வச்சுருக்கிறோம். ஸோ அதில் என்னென்ன வெரைட்டிலாம் இருக்குது பேர்ட்ஸில் சிக்கன், டக்கு, டர்க்கி, கினியா ஃபவுல்ஸ் இது மாதிரி நிறையா இருக்குது. எதுக்காக? எக்கும் மீட்டும் ப்ரொடெக்ஷன் பண்ணுறதுக்காகவும். த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பவுல்ட்ரி பேர்டு எதை சொல்கிறோம்? டொமஸ்டிக் ஃபவுல் அண்ட் சிக்கன் கேலஸ். எதுக்காக இந்த டொமஸ்டிக் ஃபவுலையும் சிக்கன் கேலஸையும் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, இவங்க 2 பேருமே யார் அப்படின்னா ஹை ஃபாஸ்ட், அதாவது 2 பேருமே ஒருத்தர் தான். ஸோ ஹை ஃபாஸ்ட் ப்ரீடிங், அதாவது சீக்கிரமாக ப்ரீட் பண்ணக்கூடிய இதுவும் இவங்கள்ட்ட தான் இருக்குது. நெக்ஸ்ட் ஒன், தே ஆர் ஹை குவாலிட்டி. ஹை குவாலிட்டினா என்ன? ஸோ அவங்களோட மீட்டும் எக்கும் ஹை குவாலிட்டியில் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அவங்களோட மீட், சிக்கனோட மீட்டும் அவங்களோட எக்கும் ஹை குவாலிட்டியில் இருக்குது. ஸோ ஃபாஸ்ட்டாக அதை ப்ரீட் பண்ண முடியுது, நல்லபடியாக வளர்க்க முடியுது. ஸோ இன்னொன்று என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, லோ சசப்டபிள், அதாவது இவங்களுக்கு டிசீஸ்கிட்டேருந்து இவங்களால கொஞ்சம் சஸ்பெக்டபிள் அப்படின்னா, அவங்களுக்கு என்னன்னா டிசீஸ் கிட்ட இருந்து அவங்களுக்கு அப்ரோச் பண்ணுறது ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ மோர் தென் 90% ஆஃப் த பவுல்ட்ரி ஃபார்மிங் இந்தியாவில் ரியரிங் அண்ட் ப்ரீட் மெயின்டெனன்ஸில் தான் இருக்குது. ஸோ எதுக்காக? நான் சொன்ன மாதிரி எக்ஸும் மீட்டும் கல்டிவேட் பண்ணுறதுக்காக, ஸோ ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காகன்னு கூட சொல்லலாம். ஸோ ரியரிங் அண்ட் ப்ரீட் மெயின்டெனன்ஸ் அப்படின்னா என்னது? ரியரிங்னா வளர்ப்பு முறை அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ ப்ரீட் மெயின்டெனன்ஸ் அப்படின்னா என்னது அப்படின்னா, அந்த ப்ரீட், அதாவது அந்த ஒரு வகையான இனத்தை நான் எப்படியெல்லாம் நான் மெயின்டைன் பண்ண போகிறேன், அந்த இனம் என்ன சாப்பிடும், அதுக்கு என்ன பிடிக்கும், அதை நான் எப்படி வளர்த்தா அது எனக்கு நல்ல ஹை குவாலிட்டி சிக்கனை கொடுக்கும் அப்படின்றது தான் ப்ரீட் அண்ட் மெயின்டெனன்ஸ். ஸோ நெக்ஸ்ட் ஒன், பவுல்ட்ரி ப்ரொவைட்ஸ் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆஃப் டு த ரூரல் அண்ட் த அர்பன் ஏரியாஸ். ஸோ அர்பன் ஏரியாஸ்லையும் ரூரல் ஏரியாஸ்லையும் பவுல்ட்ரி என்ன பண்ணுது? நிறைய எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்குது. ஸோ நான் அதனால என்ன பண்ணுறேன், இது அக்ரிகல்ச்சர் கூட என்னால் ப்ராக்டிஸ் பண்ண முடியுது. என்னால் எக்ஸ்ட்ரா இன்கம், இதனால எனக்கு அக்ரிகல்ச்சர் கூட நான் ப்ராக்டிஸ் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா இன்கம் கிடைக்குது. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, மிக்ஸ்டு ஃபார்மிங். ஸோ வாட் இஸ் மிக்ஸ்டு ஃபார்மிங்? நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம் சின்ன கிளாஸ்லேயே. என்ன அப்படின்னா, மிக்ஸ்டு ஃபார்மிங்னா, ஒரு பக்கம் நான் கேட்டில் வச்சுருப்பேன், இல்லை பேர்டு வச்சுருப்பேன், கவ் வச்சுருப்பேன், இல்லைனா பேர்டு வச்சுருப்பேன், பஃபலோஸ் நான் வளர்த்துட்ருப்பேன், என்கிட்ட சிக்கன்ஸ் இருக்கும், இல்லை வேறு ஏதாவது பவுல்ட்ரிஸ் தரக்கூடிய இதில் கோட் இருக்கும். இந்த மாதிரி நான் நிறையா வளர்க்க போகிறேன். இது ஒரு சைடு. ஸோ இது இவங்களோட எக்ஸ்கிரீட்டாலாம் இருக்கும் இல்லையா, இதை எல்லாத்தையும் நான் என்ன பண்ணேன், கிராப்ஸ்க்கு போட போகிறேன். ஸோ கிராப்ஸோட வேஸ்ட்டை நான் மறுபடியும் கிராப்ஸோட வேஸ்ட்டோ இவங்க எல்லாருக்கும் நான் அதை ஃபீடாக கொடுக்க போகிறேன். ஸோ எனக்கு இது ஒரு சைக்கிளாக எனக்கு திருப்பி திருப்பி நடந்துகிட்டே இருக்குது. ஸோ இதனால என்ன ஆகுது? இதை நான் மிக்ஸ்டு ஃபார்மிங்னு சொல்கிறேன். ஸோ இதனால எனக்கு எக்ஸ்ட்ரா இன்கமும் கிடைக்குது. ஸோ ஹென்ஸ் இட் ப்ரொவைட் சப்சிடரி இன்கம் டு த வில்லேஜஸ். ஸோ வில்லேஜஸ்க்கு ஒரு அடிஷ்னல் இன்கமாக இது இருக்குது. ஈவன் ஓல்டேஜ் பீப்புள்ஸ் கூட இந்த ப்ராக்டிஸ் பண்ண முடியுது, உங்களுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்கிறாங்க. Next one, the excreta of fowls. So here, what is fowls அப்படின்னா birds. So scientific termல நம்ம birdsன்னு சொல்கிறோம். So excreta of fowls act as a good manure. அவங்களுக்கு நல்ல உரமாக அது பயன்படுது. ஸோ இந்த உரத்தை நம்ம அப்ளிகேஷன் பண்ணும்போது சாயிலோட ஃபர்டிலிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ பவுல்ட்ரி கீப்பிங் இஸ் அ ப்ராஃபிட்டபிள் காட்டேஜ் இண்டஸ்ட்ரியாக நமக்கு இருக்குது. இந்தியா ஆக்குபைஸ் த 6th பொசிஷன் இன் த வேர்ல்ட். ஸோ இந்தியா 6th பொசிஷன் பவுல்ட்ரி ஃபார்மிங்கில் இருக்காங்க. ஸோ இந்த பாயிண்ட்டை நீங்கள் கண்டிப்பாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன், டெஃபினேஷன். வாட் இஸ் பவுல்ட்ரி ஃபார்மிங்? ஸோ பவுல்ட்ரி ஃபார்மிங்னா ப்ராப்பர் டெஃபினேஷன் என்ன அப்படின்னா, ரியரிங் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆஃப் ஃபவுல்ஸ் ஃபார் த ப்ரொடெக்ஷன் ஆஃப் எக் அண்ட் மீட் இஸ் கால்ட் பவுல்ட்ரி. அதாவது ரியரிங் ஆஃப் ஃபவுல்ஸ் ஃபார் எக்ஸ் அண்ட் ஃப்ளஷ் மீட் இஸ் கால்ட் பவுல்ட்ரி. அதுக்கு ஒரு பவுல்ட்ரியில் ஒரு ஃபவுல்ஸை நான் வளர்க்க போகிறேன். ஃபவுல்ஸ் இன் த சென்ஸ் இட் இண்டிகேட்ஸ் த பேர்ட்ஸ். ஸோ பேர்ட்ஸை நான் வளர்க்க போகிறேன் அப்படின்னா, அந்த பேர்டை நான் எப்படி ரியர் பண்ண போகிறேன், எப்படி அதை மெயின்டைன் பண்ண போகிறேன். ஸோ எதுக்காக அதை நான் ரியர் பண்ணணும், மெயின்டைன் பண்ணணும்? ஏன்னா எனக்கு அதோட ஃப்ளஷ் தேவை, அதோட மீட்டு தேவை, அதோட எக்கு தேவை. ஸோ இதுக்காக நான் அதை ரியர் பண்ணணும். ஸோ அதுதான் நான் என்னன்னு சொல்கிறேன், பவுல்ட்ரின்னு சொல்கிறேன். நெக்ஸ்ட் ஒன், பவுல்ட்ரி ஃபார்ம் மேனேஜ்மெண்ட். பவுல்ட்ரி ஃபார்மை நம்ம என்ன மாதிரிலாம் மேனேஜ் பண்ண போகிறோம்? ஸோ பவுல்ட்ரி ஹவுஸ் வச்சு மேனேஜ் பண்ண போகிறேன். ஸோ எப்படி? த ஷெட் வேர் த ஃபவுல்ஸ் ஆர் ரியர்டு. இந்த ரியர்டுனா வளர்ப்பு. ஸோ அந்த ஃபவுல்ஸை நான் ஒரு ஷெட்டில் போட்டு வளர்க்க போகிறேன். அந்த ஷெட்டுக்கு பேர் பவுல்ட்ரி ஹவுசஸ். ஸோ டைப்ஸ் ஆஃப் பவுல்ட்ரி ஹவுசஸ் மொத்தம் 6 இருக்குது. அது என்னென்ன டைப்புன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன், நம்ம முன்னாடி இன்ட்ரோல ஓவர்வியூவில் பார்த்த மாதிரி டீப் லிட்டர் ஹவுஸ். ஸோ வாட் இஸ் டீப் லிட்டர் ஹவுஸ்? தி டீப் லிட்டர் ஹவுஸ் கண்டைன்ஸ் லிட்டர் மெட்டீரியல்ஸ் ஆன் த ஃப்ளோர். ஸோ ஃப்ளோர்லேயே, அந்த ஹவுஸோட ஃப்ளோர்லேயே லிட்டர் மெட்டீரியல்ஸ் ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருப்பாங்க. எதுக்காக ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருக்காங்க?
இந்த லிட்டர் மெட்டீரியல்ஸ் எல்லாம் இப்படி ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கனால, இந்த பேர்ட்ஸுக்கு வார்ம்த் கிடைக்குது. ஸோ, வெளிய எவ்வளோ கூலிங் இருந்தாலும் இவங்களுக்கு வார்ம் கிடைக்குது. ஸோ, வெளிய எவ்வளோ ஹீட் இருந்தாலும் இதெல்லாம் அவங்களுக்கு கூலிங் கூலிங் டெம்பரேச்சரா இது பண்ணி விடுது. ஸோ, அதனால அவங்க வந்து என்ன பண்றாங்க, அங்க சேஃப்டியா இருக்க முடியுது. நெக்ஸ்ட் ஒன் திஸ் லிட்டர் மெட்டீரியல்ஸ். ஸோ, லிட்டர்ன்றீங்களே, லிட்டர்ல என்னதான் இருக்கும் அப்படின்னா, சாடஸ்ட் இருக்கும், வுட் ஷேவிங்ஸ் இருக்கும், கிரவுண்ட் நட் ஹல்ஸ் இருக்கும், பேடோ ஹஸ்க் இருக்கும். ஸோ, சாடஸ்ட், வுட் ஷேவிங்ஸ், கிரவுண்ட் நட் ஹல்ஸ்லாம் தெரியும்ல, கடலையோட அவுட்டர் கவரிங்கும், பேடோ ஹஸ்க் அப்படின்னா பேடியோட அவுட்டர் கவரிங்கும். ஸோ பேர்ட்ஸ் ரியர்ட் ஆன் த லிட்டர். நம்ம பேர்ட்ஸ் என்ன பண்ண போகிறோம், இதுலேருந்து நம்ம வளர்க்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் கேஜ் ஹவுஸ். கேஜ் ஹவுஸ் கண்டைன்ஸ் கேஜஸ் வேர் த ஃபவுல்ஸ் ஆர் ரியர்ட். ஸோ கேஜ் ஹவுஸில் என்ன இருக்குது, கேஜஸ் இருக்குது, அதாவது கூண்டுல வச்சு நான் வளர்க்க போகிறேன். ஸோ இந்த கூண்டில் நான் ஃபவுல்ஸை வளர்க்க போகிறேன். நெக்ஸ்ட் ஒன் லேயர் ஹவுஸ். லேயர் ஹவுஸ் இஸ் மென்ட் ஃபார் ரியரிங் ஆஃப் லேயர்ஸ். அதாவது லேயராக எப்படி ஒரு லேயரில் எக்ஸ் இருக்கும், ஒரு லேயரில் பேர்ட்ஸ் இருக்கும், இன்னொரு லேயரில் அதுக்கு தேவையான ஃபீட் இருக்கும். ஸோ இது மாதிரி அதுக்கு லேயராக நம்ம வளர்க்குறது தான் வந்து ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கம்மியாக இருக்கிறவங்க இந்த மாதிரி லேயரில் வந்து வளர்ப்பாங்க. ஸோ இந்த மாதிரி லேயராக நான் வளர்க்குற முறையை நான் என்ன சொல்கிறேன், லேயர் ஹவுஸ்னு சொல்கிறேன். ஸோ இந்த லேயர் ஹவுஸை நான் எப்படி வச்சுக்கலாம், டீப் லிட்டர் ஹவுஸ் மாதிரி தரையில் வந்து லிட்டர்ஸை ஸ்ப்ரெட் பண்ணியும் வச்சுக்கலாம். இல்லை நான் ஒரு பெரிய லார்ஜ் ஹவுஸில் நான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறேன் அப்படின்னாலும் அதை நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் பாருங்கள், கேஜ் ஹவுஸ்னால் எப்படி இருக்குன்னு பாருங்கள். கேஜ்குள்ளே வச்சு நம்ம வளர்க்குறது. அதே மாதிரி இங்கேயும் கேஜ் இருக்கும். பட் நம்ம இதை எப்படி வச்சிருக்கிறோம், ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறோம். நெக்ஸ்ட் ஒன் டைப்ஸ் ஆஃப் பவுல்ட்ரி ஹவுசஸ்ல ஃபோர்த் டைப் பிராய்லர் ஹவுஸ். ஸோ பிராய்லர் ஹவுஸ் இஸ் மென்ட் ஃபார் ரியரிங் ஆஃப் பிராய்லர்ஸ். ஸோ பிராய்லர்ஸை ரியர் பண்ணுற ஹவுஸ் தான் பிராய்லர் ஹவுஸ்னு சொல்கிறோம். ஸோ வாட் இஸ் பிராய்லர்ஸ்? பிராய்லர்ஸுக்கும் என்ன தன்மை இருக்குது அப்படின்னா, ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகிற தன்மை இருக்குது. ஸோ இவங்களும் யார் அப்படின்னா, ஹைலி சஸ்பெக்டபிள் டு டிசீசஸ். ஸோ இவங்க எல்லாருக்கும் என்ன அப்படின்னா, டிசீசஸ் சீக்கிரமாக அஃபெக்ட் ஆயிரும். ஏன்னா இது எல்லாமே ஃபாஸ்ட்டாக வளருது. ஸோ அதோட ஃபேஸ் தாண்டி இப்போ 6லேருந்து 8 மாதம் வரைக்கும் ஒரு சிக்கு வளரணும் அப்படின்னா, இதெல்லாம் 3 monthsலேயே ஒரு அடல்ட் சிக்கனாக மாறிடுது. ஸோ இதனால இதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பிராய்லர்ஸ் எல்லாமே நம்ம பிராய்லர் ஹவுஸில் தனியாக தான் நம்ம வளர்க்குறோம். இந்த பிராய்லர் ஹவுஸ் மேபி டீப் லிட்டர் ஹவுஸாகவும் இருக்கலாம், இல்லை நான் கேஜ் ஹவுஸாக வளர்க்குறனாலும் வளர்க்கலாம். த ப்ரூடர் ஹவுஸ். ப்ரூடர் ஹவுஸ் இஸ் மென்ட் ஃபார் ரியரிங் சிக்ஸ் அப் டு த ஏஜ் ஆஃப் 8 weeks. ஸோ 8 weeksக்குள்ளே நான் வளர்க்குற சிக்ஸ் எல்லாமே நான் என்ன சொல்கிறேன், ப்ரூடர் ஹவுஸில் நான் வச்சு வளர்க்க போகிறேன். அதாவது ஒரு சிக்கு பிறந்ததுலேருந்து அது எக்லேருந்து வெளியே வந்ததுலேருந்து 8 weeksக்குள்ளே நான் வளர்க்குறது எனக்கு ப்ரூடர் ஹவுஸ். நெக்ஸ்ட் திங் இஸ் த அதை பாருங்கள், பாய்லர் ஹவுஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ பாய்லர் ஹவுஸ் எப்படி இருக்குது, இங்கே கேஜாகவும் அவங்க மெயின்டைன் பண்ணுறாங்க, இல்லை அப்படின்னா அதுக்கு இங்கே தரையில் லிட்டர் ஹவுஸ் மாதிரியும் டீப் லிட்டர் ஹவுஸ் மாதிரியும் அதை மேனேஜ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் ஒன் பிராய்லர் ஹவுஸ். பிராய்லர் ஹவுஸ் பாருங்கள், ஏன் இங்கே மட்டும் ப்ராப்பர் வென்டிலேஷன் இருக்குது, ஏன்னா ஒரு அந்த தாய்க்கோழிக்கிட்ட இருந்து கிடைக்கிற வார்ம்த்தும் அதுக்கிட்ட இருக்கிற ப்ரொடெக்ஷனும் அவங்களுக்கு கிடைக்கணும், ப்ராப்பர் ஃபீடு போகணும் அப்படின்றதுக்காண்டி இந்த பிராய்லர் ஹவுஸை மட்டும் ரொம்ப சேஃப்டியாக வந்து வச்சு வளர்க்குறாங்க சிக்ஸை. Next thing, grower house. So what is grower house அப்படின்னா, the grower house is meant for growing the grower chickens from the age of 8 to 18 weeks. So இப்போ எக்குலேருந்து 8 weeksக்குள்ளே வளர்றதை நம்ம என்ன சொன்னோம், ப்ரூடர் ஹவுஸ் அப்படின்னு சொன்னோம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் 8 weeksலேருந்து 18 weeks வரைக்கும் வளர்றதை நம்ம என்ன சொல்கிறோம், க்ரோயர் ஹவுஸ் அப்படின்னு சொல்கிறோம். பிரின்சிபல்ஸ் ஃபார் த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் பவுல்ட்ரி ஹவுஸ். ஸோ ஒரு பிரின்சிபல் என்ன, ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பவுல்ட்ரி ஹவுஸ் நான் பில்ட் பண்ண போகிறேன், அதோட பிரின்சிபல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் பவுல்ட்ரி ஹவுஸ் நீட்ஸ் த ஃபாலோயிங் பிரின்சிபல்ஸ். என்னென்ன பிரின்சிபல் தேவை, த பவுல்ட்ரி ஃபார்ம் ஷுட் ஹேவ் அ ரெகுலர் டிரான்ஸ்போர்ட் ஆஃப் சர்வீஸ். ஸோ அதுக்கு ரெகுலர் டிரான்ஸ்போர்ட் ஆஃப் சர்வீஸ் இருக்கணும். நெக்ஸ்ட் ஒன், ரோட்ஸ் அண்ட் வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் மஸ்ட் அவைலபிள். எதுக்காக, ஒரு பொருளை கொண்டுட்டு வரதுக்காக ரோட்டில் என்ன இருக்கணும், வாட்டர் ஃபெசிலிட்டி இருக்கணும், ரோடு இருக்கணும், ஸோ எலக்ட்ரிசிட்டி இருக்கணும். ஸ்லோப்பிங் ஹில். எதுக்காக ஸ்லோப்பிங் ஹில், ஸோ எனக்கு என்னோட பவுல்ட்ரியிலேருந்து ஏதோ ஃப்ளட் ஆயிடுச்சு, இல்லை அப்படின்னா ஏதோ வாட்டர் லாக் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த இடத்துலேருந்து அந்த வாட்டரை எஸ்கேப் ஆகி போகிறதுக்காக ஸ்லோப்பிங் ஹில் எனக்கு தேவை. ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒன், வாட்டர் லாக் பிளேஸை நம்ம கண்டிப்பாக செலக்ட் பண்ணக்கூடாது, தண்ணி தேங்கி நிற்கிற இடத்த நம்ம செலக்ட் பண்ணக்கூடாது. A well-drained soil is desired. அதாவது ஒரு தண்ணி ஈரப்பதத்தை இஞ்சிக்கிற மாதிரி இருக்கிற மணல் தான் நமக்கு தேவை. ஸோ அதனால well-drained soil தான் இதுக்கு தேவைன்னு சொல்கிறாங்க. A poultry house should not be close to very close to the homes. ஏன், எதுக்காக இந்த பாயிண்ட் சொல்கிறாங்கன்னா, இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட். என்ன, எதுக்காக இப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னா, ஸோ என்னோட ஹோம் இங்கே இருக்குது, இங்கே ஒரு பவுல்ட்ரி ஹவுஸ் இருக்குது. ஸோ இது ரெண்டும் பக்கத்தில் இருக்குல்ல, இவங்களுக்கு ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் பாதிச்சா அது இவங்களுக்கும் பாதிப்பு. ஸோ இவங்களுக்கு ஏதாவது இன்ஃபெக்ஷன்
பாதிச்சா அது இவங்களுக்கும் பாதிப்பு. ஸோ அதனால என்ன சொல்றாங்க அப்படின்னா, 2 பேரும் 2மே பவுல்ட்ரி ஹவுஸும், ஹோம்ஸும் பக்கத்து பக்கத்துல இருக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஸோ ஷேடி ட்ரீஸா இருந்துச்சுன்னா, அது கண்டிப்பா புரொடெக்ஷன் குடுக்குது. ஸோ பவுல்ட்ரி ஹவுஸ் ஷுட் ஃபேஸ் சவுத் ஆர் நார்த். ஏன்? எதுக்காக சவுத்லயும், நார்த்லயும் இருக்கணும் அப்படின்னா, நம்ம சின்ன பிள்ளையில படிச்சிருப்போம். சன் ரைசஸ் இன் தி ஈஸ்ட்ன்னு படிச்சிருப்போம். செட்ஸ் இன் த வெஸ்ட்ன்னு படிச்சிருப்போம். ஸோ ஈஸ்டர்ன் சைடும், வெஸ்டர்ன் சைடும் எனக்கு சூரியன் உதிக்குது, மறையுது. ஸோ எனக்கு சவுத்லயும், நார்த்லயும் எனக்கு எனக்கு என்னோட பவுல்ட்ரிக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் வராத மாதிரி ஒரு சைட் டைரக்ஷனாக இருக்கிறனால நான் என்ன பண்ணுறேன், பவுல்ட்ரி ஹவுஸை சவுத்லேயும் நார்த்லேயும் நான் வந்து ஃபேஸ் பண்ணி வச்சுக்கிறேன். ப்ராய்லர் அண்ட் லேயர் ஹவுஸ் ஷுட் நாட் பி இன் த சேம் சைட். ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, ப்ராய்லர்ஸை நம்ம ஃப்ரீயாக விட்டு வளர்த்துருக்கோம். ஸோ லேயரில் நம்ம வைக்கும்போது அது எல்லாமே, ஏன்னா ப்ராய்லர்ஸ் நான் என்ன சொல்லியிருக்கேன், ரொம்ப ஃபாஸ்ட்டாக வளரக்கூடிய தன்மை உள்ளதுன்றனால அது ஃபாஸ்ட்டாக வளரும். ஸோ லேயர் ஹவுஸில் என்ன இருக்கும், அதர் ப்ரீட்ஸும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது ரெண்டுத்துக்கும் செட் ஆகாது, கான்ட்ராடிக்ஷனாக இருக்கும் அப்படின்றதுக்காண்டி அப்படி சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன், பவுல்ட்ரி ஷெட் ஷுட் நாட் பி கன்ஸ்ட்ரக்டட் சைட் பை சைட். ஸோ பவுல்ட்ரி ஷெட்டை நான் என்ன பண்ணக்கூடாது, சைட் பை சைட் நான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், இண்டிபெண்டன்ட் ஹவுஸ். ஸோ இண்டிபெண்டன்ட்னாலே நமக்கு தெரியுது இல்லையா. ஸோ இண்டிபெண்டன்ட் ஹவுஸ் அப்படின்னா வெறும் 4 வால்ஸ் மட்டும்தான் இருக்கணும். ஸோ 4 வால்ஸ் மட்டும் இருக்கிற மாதிரி இருக்கதா இண்டிபெண்டன்ஸ்னு சொல்லுவோம். there should be not any shed adjacent to one another. ஸோ ஒரு ஷெட்டுக்கும் இன்னொரு ஷெட்டுக்கும், அதாவது பக்கத்து பக்கத்தில் இருக்கக்கூடாது மீன் இல்லை, ஒரு வாலே இன்னொரு வாலுக்கு பக்கத்தில் இப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. தேர் ஷுட் பி 10 மீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கணும். ஒரு பவுல்ட்ரி ஹவுஸ்க்கும் இன்னொரு பவுல்ட்ரி ஹவுஸ்க்கும் 10 மீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், சைஸ். ஸோ ஃப்ளோர் ரெக்குயர்மெண்ட் எப்படி இருக்கணும், 2 ஸ்கொயர் ஃபீட் இருக்கணும். ஸோ ப்ராய்லராக இருந்துச்சுன்னா 1 ஸ்கொயர் ஃபீட் இருக்கணும். பவுல்ட்ரி ஹவுஸ் இஸ் கன்ஸ்ட்ரக்ட் அக்கார்டிங் டு த நம்பர் ஆஃப் பேர்ட்ஸ் டு பி ரியர்ட். நான் எத்தனை பேர்ட்ஸை நான் ரியர் பண்ண போகிறேன் அப்படின்றத பொறுத்து அந்த பவுல்ட்ரி ஹவுஸை நான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும். ஸோ 2000 பேர்ட்ஸ் இருக்கிற மாதிரி கூட நான் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கலாம். Next one, a house may be constructed always with increasing length keeping about 20 feet to 5 feet. So 25 feetல இருந்து 20 feet வரைக்கும் என்ன பண்ணலாம், நான் உயரத்தில் நான் கட்டலாம். பென்ஸ். நெக்ஸ்ட் திங், the important point என்ன அப்படின்னா பென்ஸ். ஸோ வாட் இஸ் பென்ஸ் அப்படின்னா, a long house may be participated with wire meshes into small compartments called pens. ஸோ பென்ஸ்னா என்ன அப்படின்னா, ஒரு பெரிய கம்பார்ட்மெண்ட், ஓகேவா, ஒரு பெரிய வீடு நான் கட்ட போகிறேன். ஸோ வீடு கிடையாது, ஒரு பெரிய ஏரியா. இந்த ஏரியாவில் நான் என்ன பண்ணுறேன்னா, நம்ம ரோட்லலாம் பார்த்துருப்போம் இல்லையா, வேலி கம்பம். ஸோ அதான் வயர் மெஷ்ஷுன்னு நம்ம சொல்லுவோம். அந்த வேலி கம்பத்தை நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஸ்மால் கம்பார்ட்மெண்ட்டாக நான் பிரித்து இங்கே ஒரு குரூப் ஆஃப் சிக்ஸு, இங்கே ஒரு குரூப் ஆஃப் சிக்ஸ், இங்கே ஒரு குரூப், இப்படின்னு நான் என்ன பண்ண போகிறேன், செப்பரேட் பண்ண போகிறேன். ஸோ இதை தான் என்ன சொல்கிறாங்க, பென்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ 2 to 4 பென்ஸ் வரைக்கும் ஒரு பவுல்ட்ரி ஹவுஸில் நம்ம தனியாக வச்சுக்கலாம். ஸோ ஃபவுண்டேஷன். வாட் இஸ் ஃபவுண்டேஷன்? நம்ம அஸ்திவாரம்னு சொல்லுவோம் இல்லையா தமிழில். ஸோ ஃபவுண்டேஷன் 1லேருந்து 1.1 feet பிலோ த சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த் இஸ் எசென்ஷியல். ஸோ 1லேருந்து 1.1 feet பிலோ வரைக்கும் நம்ம வந்து அஸ்திவாரம் எழுப்பிக்கலாம், அடிவாரம் கூட சொல்லலாம். இந்த ஹைட் எப்படி இருக்கணும் அப்படின்னா, நார்த் சைடாகவும் சவுத் சைடாகவும் இருந்ததுன்னா 6லேருந்து 7 feet வரைக்கும் இருந்தால் எனக்கு போதும். அதே 10 to 12 feet ஆன் த வெஸ்டர்ன் சைட். எதுக்காக, ஈஸ்டர்ன் சைடும் வெஸ்டர்ன் சைடும் என்ன ஆகுது, சன் ரைஸ் ஆகுது, செட் ஆகுது. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஈஸ்டர்ன் சைடும் வெஸ்டர்ன் சைடும் கொஞ்சம் உயரமாக பில்டிங்கை நம்ம கட்டுறோம். நெக்ஸ்ட் ஒன், டைரக்ஷன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எப்படி இருக்கணும், த பவுல்ட்ரி ஹவுஸ் ஷுட் ஃபேஸ் நார்த் அண்ட் சவுத். த லாங் ஆக்சிஸ் ஆஃப் த ஹவுஸ் ஷுட் பி இன் த ஈஸ்ட் வெஸ்ட் டைரக்ஷன். ஸோ நான் லாங் ஆக்சிஸில் நான் கட்ட போகிறேன் அப்படின்னா அது எப்படி இருக்கணும், ஈஸ்ட் வெஸ்ட் டைரக்ஷனில் இருக்கணும். வால்ஸ். நெக்ஸ்ட் திங், வால்ஸ் மஸ்ட் பி பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ்னு நம்ம படிச்சிருப்போம் இல்லையா. ஸோ பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ்னால் என்னது, அது ஹீட் மெக்கானிசமை ப்ரொடியூஸ் பண்ணும், கூலிங் மெக்கானிசமையும் ப்ரொடியூஸ் பண்ணும். சேம் திங் நம்ம ஆஸ்பெட்டாஸ் பற்றி படிக்கலையும் பார்ப்போம். ஸோ இது 2 பர்பஸ்மே அதுக்கிட்ட இருக்கனால இது என்ன பண்ணுது, ஸ்டோரேஜாக இருக்கும், கொஞ்சம் ஸ்ட்ராங் மெட்டீரியலாக இருக்கும். ஸோ அதனால என்ன பண்ணுறோம், வால்ஸில் வந்து பிளாஸ்டர்ஸ் யூஸ் பண்ணணும். இந்த வென்டிலேஷன் மஸ்ட் பி ஃபிக்ஸ்ட் வித் த சிக்கன் மெஷ் ஃபார் ஏரேஷன். ஸோ சிக்கன் மெஷ், அதாவது நம்ம சொன்னோம் இல்லையா வேலிக்கம்பம். ஸோ வேலிக்கம்பத்தில் ஏரேஷன் போயிட்டு வர மாதிரி நம்ம செட் பண்ணணும். நெக்ஸ்ட் ஒன், ரூஃப் டைப். ஸோ ஹவு ஷுட் பி த ரூஃப் டைப் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸ்லோப்பிங் டுவார்ட்ஸ் த சவுத் அண்ட் நார்த்தில் இருக்கணும். இந்த மாதிரி ஹவுஸை நம்ம என்ன சொல்லுவோம், கேபிள்னு சொல்லுவோம். த ஸ்லோப் மஸ்ட் பி 4 feet ஃபார் எவ்ரி 10 feet. ஸோ இது எப்படி இருக்கணும் அப்படின்னா, இந்த மாதிரி ரூஃப் டைப் நம்ம கட்டணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ரூஃப் டைப் கட்டும்போது என்ன ஆகுது அப்படின்னா, அந்த ஒயரம் இந்த ஹீட் இப்போ இங்கே வருது அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு என்ன ஆகும், இந்த இடம் எனக்கு தடுக்கும். அதனால எப்படி இருக்கணும், எனக்கு ரூஃப் டைப் ஸ்லோப்பிங்கில் இருக்கணும். ரூஃபிங் மெட்டீரியல்ஸ் என்னென்ன இருக்குன்னு பார்த்தோம்னா, ஆஸ்பெட்டாஸ். ஸோ நான் சொன்ன மாதிரி ஆஸ்பெட்டாஸ் என்ன பர்பஸில் இருக்குது, ஹீட்டிங் பர்பஸும் இருக்குது, கூலிங் பர்பஸும் இருக்குது. ஸோ அதனால ஆஸ்பெட்டாஸில் யூஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இன் அடிஷன் டு த ஷீட்,
tiles, thatch of coconut leaves, the edge can be used. அதாவது கோகோனட் லீவ்ஸ் thatch யூஸ் பண்ணிக்கலாம், அலுமினியம் ஷீட் யூஸ் பண்ணிக்கலாம், டைல்ஸ் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. ஓவர்ஹேங், the overhang of the roof should be not less than 3.5 ஃபீட்டுக்கு கம்மியாக இருக்கக்கூடாது. ஒவ்வொரு சைடுமே 3.5 ஃபீட் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் திங், டோர். The door should be southern side. எதுக்காக southern side? It should be 6 into 2.5 ஃபீட்டில் இருக்கணும். ஸோ southern சைடில் வைக்கும் போது எனக்கு என்ன ஆகுது, அந்த சைடு வெயிலே இருக்காது. ஸோ அவங்க எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, ஹீட் இல்லாமல் கூலிங்காக இருப்பாங்க. ஸோ தே ஷுட் பி சேஃப். நெக்ஸ்ட் ஒன், ஃப்ளோரிங். ஃப்ளோரிங்கும் சேம் பர்பஸ் தான், கான்கிரீட். ஸோ இப்போ எந்த விதமான எக்ஸ்ட்ரீம் ஹீட்டு, கோல்டு எல்லாத்தையும் தாங்கிக்கிற தன்மை இதுக்கு இருக்கிறனால நம்ம கான்கிரீட் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஃபுட் பாத். வாட் இஸ் ஃபுட் பாத் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபுட் பாத்ன்றது எங்கே இருக்கணுமா, ஃபுட் பாத் இஸ் கன்ஸ்ட்ரக்டட் நியர் த டோர். ஒரு டோர் இருக்குது அப்படின்னா அந்த டோருக்கு பக்கத்துலேயே ஃபுட் பாத் இருக்கணும். எதுக்காக இந்த ஃபுட் பாத் அப்படின்னா, இட் இஸ் ஃபுல்டு வித் டிஸ்இன்ஃபெக்டன்ட் லைக் ஃபினைல் வாட்டர். யாருக்கு இது, இந்த ஃபினைல் வாட்டர் யாருக்கு, அது ஒரு டிஸ்இன்ஃபெக்டன்ட்னா நமக்கு தெரியும்ல, கிருமி நாசினி. ஸோ யாருக்கு இது அப்படின்னா, நான் என்னோட பவுல்ட்ரி ஹவுஸில் நான் இருக்கிற பேர்ட்ஸை நான் விசிட் பண்ண போகிறேன் அப்படின்னா, நான் போகும்போது என் காலை நான் வாஷ் பண்ணிட்டு போகணும். ஸோ என்கிட்ட இருந்து எந்த விதமான பாக்டீரியாஸோ வைரஸோ என்கிட்ட இருந்து அந்த பேர்ட்ஸுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடக்கூடாது அப்படின்றதுக்காண்டி டிஸ்இன்ஃபெக்டன்ட் வந்து ஃபுட் பாத் பண்ணிட்டு தான் உள்ளே போகணும். நெக்ஸ்ட் திங், எலக்ட்ரிஃபிகேஷன். எலக்ட்ரிஃபிகேஷன்னா என்ன அப்படின்னா, த ப்ராப்பர் வயரிங், எலக்ட்ரிஃபிகேஷன், லைட்டிங் ஆர் வெரி எசென்ஷியல் ஃபார் பவுல்ட்ரி ஹவுஸ். ஸோ ஒரு பவுல்ட்ரி ஹவுஸ்க்கு என்னென்ன தேவை, வயரிங் தேவை, எலக்ட்ரிஃபிகேஷன் தேவை, லைட்டிங் தேவை. த டிஸ்போஸ்டு பிட். ஸோ வாட் இஸ் டிஸ்போஸ்டு பிட் அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஸோ டிஸ்போஸ்டு பிட் அப்படின்னு நம்ம எதை சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு குழி மாதிரி சொல்கிறோம். ஸோ இந்த குழி எத்தனை மீட்டருக்கு இருக்கணுமா, 8 ஃபீட்டுக்கு இருக்கணுமா. ஸோ 8 ஃபீட்டுக்கு இருக்குது அப்படின்னா இந்த டிஸ்போஸ்டு பிட்டோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இதில் டெட் அண்ட் இன்ஃபெக்டட் பேர்ட்ஸை நான் டிஸ்போஸ் பண்ணணும், நான் போட்டு வைக்க போகிறேன். இட் ஷுட் பி கன்ஸ்ட்ரக்டட் 50 மீட்டர்ஸ் அவே. எதுக்காக இவ்வளோ தூரம் அப்படின்னா, எந்த விதமான இந்த இன்ஃபெக்டட் பேர்ட்ஸ்லேருந்து இவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடக்கூடாதுன்றதுக்காக. ஸோ டெட் அண்ட் இன்ஃபெக்டட் பேர்ட்ஸை நான் அதில் ஸ்டோர் பண்ண போகிறேன். இந்த இந்த 8 ஃபீட் டெப்த் இருக்கிற இதுக்கு ஒரு லிட்டு போட்டு நான் க்ளோஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன், பிராய்லர் ஹவுஸ். ஸோ எல்லாத்தையும் விட ஒரு டிஃப்ரெண்ட்டான டைப் யாருக்கும் இருக்கும் அப்படின்னா, இந்த பிராய்லர் ஹவுஸ்க்கு இருக்கும். எ பிராய்லர் பவுல்ட்ரி ஃபார்ம் மே கண்டைன் அபவுட் 5 பவுல்ட்ரி ஹவுசஸ் வித் அ டிஸ்டன்ஸ் ஆஃப் 35 ஃபீட். ஸோ 35 ஃபீட்டுக்கு டிஸ்டன்ஸோட எனக்கு ஒரு 5 ஹவுஸ் நான் கட்ட போகிறேன். ஸோ இந்த இது வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா, பிராய்லர் பவுல்ட்ரி ஃபார்ம் மே கண்டைன் அபவுட் 5 ஹவுஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். இன் ஈச் ஹவுஸ் டிஃப்ரெண்ட் ஏஜ் குரூப்ஸை நான் ரேர் பண்ணலாம். ஏன், இங்கே ஒரு ப்ரீடு. ஏன்னா சிக்ஸையும் சீக்கிரமாக மெச்சூர் ஆகிற அடல்ட் சிக்கன் நம்மளால் ஒரு இதில் போட முடியாது இல்லையா, அதனால அவங்க எல்லாரும் என்ன பண்ணுறோம், தனித்தனியாக போட்டிருக்கோம். ஸோ பிராய்லர் ஃபார்ம்ஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இவங்க எல்லாரும் யார், ஹைலி சசப்டபிள் டு டிசீசஸ். ஸோ அதனால இவங்க எல்லாருக்கும் தனியாக ஒரு ஸ்டோர் ஹவுஸ், சிக் ரூம் அண்ட் டிஸ்போசபிள் பிட்டு தனியாக இருக்கணும். நெக்ஸ்ட் ஒன், லேயர் ஹவுஸ். ஸோ வாட் இஸ் லேயர் ஹவுஸ் அப்படின்னா, ஒரு லேயர் பவுல்ட்ரி ஃபார்ம் கேன் ஹேவ் அ ப்ரூடர் ஹவுஸ் இருக்கணும், க்ரோயர் ஹவுஸ் இருக்கணும், 3 லேயர் ஹவுசஸாக அது இருக்கணும். ஸோ அந்த 3 லேயர் ஹவுசஸில் என்ன இருக்கணும், ஸ்டோர் ஹவுஸ் இருக்கலாம், எக் ரூம் இருக்கலாம், சிக் ரூம் இருக்கலாம், டிஸ்போஸ்டு பிட்டம் அங்கே இருக்கலாம்னு சொல்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் அவர் கிளாஸ். ஸோ இன்றைக்கி நடந்த கிளாஸில் நீங்கள் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மேஜராக எந்த மாதிரியான டவுட்ஸும் வரதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஏன்னா எல்லாமே கொஞ்சம் ப்ராக்டிக்கல் நாலேஜாக தான் இருக்கும். ஸோ இந்த இதுலேருந்து ஒரு 5 கொஷின்ஸ் நான் இங்கே வச்சுருக்கேன். ஸோ இந்த 5 கொஷினும் உள்ளே இருக்கிற அதே தான். ஸோ ரொம்ப பேசிக்கான கொஷின், அதாவது பிஒய்க்யூவில் ஒரு மாடர்னாக இருக்கிற மாதிரி, பிஒய்க்யூ எக்ஸாக்ட் பிஒய்க்கு நான் வைக்கல, ஒரு மாடலாக இருக்கிற மாதிரி கொஞ்சம் கொஷின்ஸ் நான் இங்கே வச்சுருக்கிறேன். ஸோ இந்த கொஷின் பாருங்கள், அனிமல் ரிசோர்ஸஸ் ஆர் கன்சிடர்ட் அஸ் ரினியூவபிள். ஸோ அனிமல் ரிசோர்ஸை நம்ம ரினியூவபிள் சொல்கிறோம். ஏன் சொல்கிறோம், தே ஆர் நான் லிவிங்காக? கண்டிப்பாக கிடையாது. தே ஆர் ரீப்ளேஸ் பை நேச்சுரல் ரீப்ரொடக்ஷனா? எஸ், நம்மளால் என்ன பண்ண முடியுது, நேச்சுரல் ரீப்ரொடக்ஷன் மூலயமா நம்மளால் ரீப்ளேஸ் பண்ண முடியுது. தே கேன் நாட் பி எக்ஸாஸ்டட். அதை அழிக்கவே முடியாதா? இல்லை, அப்படிலாம் இல்லை. தே ஆர் ஆர்டிஃபிஷியலி ப்ரொடியூஸ்ட். என்னால் பேர்ட்ஸ் எல்லாத்தையும் ஆர்டிஃபிஷியலாக ப்ரொடியூஸ் பண்ண முடியுதா? ஸோ இப்போ கூட டெக்னாலஜி 0.1% தான் வளர்ந்துருக்கே தவிர்த்து இன்னும் ஆர்டிஃபிஷியலாக ப்ரொடியூஸ் பண்ணுற அளவுக்கு நம்மக்கிட்ட அதிகமான டெக்னாலஜி கிடையாது. ஸோ இந்த கொஷினுக்கு என்ன ஆன்சர்? ஆப்ஷன் பி தான் ஆன்சர். நெக்ஸ்ட் திங், த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பவுல்ட்ரி பேர்ட். அதாவது நான் முன்னாடி ஃபர்ஸ்ட் பிடிஎஃப்ல சொன்ன மாதிரி த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பவுல்ட்ரி பேர்ட் என்னது, டொமஸ்டிக் ஃபவுல். நெக்ஸ்ட் ஒன், த ஷெட்.
வேர் ஃபவுல்ஸ் ஆர் ரியர்டு. நான் எங்க இந்த ஷெட் போட்டு ஒரு ஃபவுல்ஸை நான் வளர்க்குறதுக்கு பேர் என்னது? ப்ரூடர் ஹவுஸா? கண்டிப்பா கிடையாது. நம்ம இங்க என்ன பண்ணுவோம்? எக்ஸு டூ பிறந்த சிக்ஸ்லேருந்து சிக்ஸுக்கு தான் இங்கே எக்ஸின்னு மீன் பண்ணியிருக்கேன். ஸோ 8 வீக்ஸ் வரைக்கும் வளர்க்குற அந்த இடத்துக்கு பேர் தான் ப்ரூடர் ஹவுஸ். ஸோ பவுட்ரி ஹவுஸா? எஸ். தி ஷெட் வேர் ஃபவுல்ஸ் ஆர் ரியர்டு இஸ் கால்ட் பவுட்ரி ஹவுஸ். ஸோ பென்சில் நம்ம என்ன சொன்னோம்? நம்ம வயர் மெஷர்ஸ் போட்டு அங்கே சிக்கன்ஸ் எல்லாத்தையும் ப்ரீட் பண்ணுவோம். ஸோ கேஜ் யூனிட்னா என்னது? கேஜில் வச்சு வளர்க்குறதுக்கு பேரா ஷெட்டு? ஸோ கிடையாதுல்ல. ஸோ அதனால ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன், த பவுட்ரி ஹவுஸ் ஷுட் ஃபேஸ். ஸோ பவுட்ரி ஹவுஸ் எப்படி ஃபேஸ் பண்ணி இருக்கணும்? ஸோ நான் ஆல்ரெடியே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஈஸ்ட் டு வெஸ்டர்ன் சைடில் சன் செட் ஆகுது, ரைஸ் ஆகுது. ஸோ அதனால என்ன ஆகுது? ஹெவி வென்டிலேஷன் வரும். ஸோ அந்த சைட் பில்ட் பண்ணக்கூடாது. நார்த் அண்ட் சவுத்தில் நம்ம பில்ட் பண்ணிக்கணும். நார்த் ஈஸ்ட்டு சவுத் ஈஸ்ட் நம்ம படிக்கல. ஸோ நார்த் அண்ட் சவுத் இஸ் அ ரைட் ஆன்சர். Next one, the best roofing material. Best roofing material for a poultry house. நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, இந்த பிடிஎஃப்ல நான் டைல்ஸும் கொடுத்துருப்பேன், அலுமினியம்னு கொடுத்துருப்பேன், தாச்சஸும் கொடுத்துருப்பேன். பட் த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆஸ்பெட்டாஸ். ஸோ ஆஸ்பெட்டாஸோட பர்பஸ் என்ன? கூலிங் பர்பஸும் இருக்குது, ஹீட்டிங் பர்பஸும் இருக்குது. ஸோ இது ஹை குவாலிட்டி ஆஸ்பெட்டாஸ் என்ன பண்ணுது? எந்த விதமான எக்ஸ்டர்னல் இன்ஃபெக்ஷனும் வரவடியாமல் பேர்ட்ஸை வந்து சேஃப் அண்ட் செக்யூராக அது மெயின்டைன் பண்ணுறனால நம்ம ரூஃபிங் மெட்டீரியலுக்கு எதை யூஸ் பண்ணுறோம்? ஆஸ்பெட்டாஸை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே, இந்த கிளாஸில் எல்லாத்தையும் திருப்பி ரீட் பண்ணி பாருங்கள். ரீட் பண்ணி பார்த்துட்டு வீடியோ பாஸ் பண்ணி இந்த கொஷின்ஸ்க்கெலாம் ஆன்சர் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம என்னென்ன மாதிரி ப்ரீட்ஸ் எல்லாம் இருக்குது, எந்த மாதிரிலாம் நம்ம வந்து இந்த இதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம், இன்னும் என்னென்ன டைப்ஸ் இருக்குது கன்ஸ்ட்ரக்ஷன்ஸில், இன்னும் என்ன ப்ரிகாஷன்ஸ் நம்ம மெயின்டைன் பண்ணணும், அது டீப் லிட்டர் ஹவுஸாக இருந்தால் என்ன, கேஜ் சிஸ்டமாக இருந்தால் என்ன, அதெல்லாம் என்ன எப்படி இருக்கணுன்றதை எலாபரேட்டாக நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச். Future Vision Study Center, 2nd floor, ABK Maruti Plaza, opposite Hotel Lakshmi Prakash, SKS Hospital Road, New Bus Stand, Salem 4. For contact 90420 30163 and web address www.futurevision.ias.com.